எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான் என கூல் மூடில் இருக்கிறார் விஜய். அதாவது தன் தலைமையில் அமைய போகும் 3வது அணியால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என தெரிந்தும் இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக அதை உருவாக்க மும்முரம் காட்டி வருகிறார் விஜய். காரணம், இதற்காக திமுக விஜய்க்கு கொடுத்திருப்பதாக கூறப்படும் ஆஃபர்கள் அந்த ரகம். இதெல்லாம் தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி விஜயை எப்படியாவது வளைத்து போட வேண்டும் என தான் கற்ற அனைத்து ராஜதந்திரங்களையும் முடுக்கி விட்டிருப்பதுதான் தமிழக அரசியலில் தற்போதைய ஹாட் எபிசோடு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன். அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. 2016க்கு பிறகு கூட்டணியை வலுவாக வைத்திருக்கிறது திமுக. மத்திய அரசுக்கு எதிரான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, திமுகவின் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளை தவிர்த்திடாமல் மேடை ஏற்றி அழகு பார்க்கிறார் ஸ்டாலின். ஆனால் அதிமுக நிலைமை அப்படி இல்லை. கூட்டணியில் இன்னமுமே பலவீனமாக தான் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் நிரந்தரமான கட்சிகள் என எதுவும் கிடையாது. வேடதாங்கல் பறவைகள் போல பாஜக மட்டும் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறது. கூட்டணியில் இருந்த பாமக மற்றும் தேமுதிக இப்போது தனி டிராக்கில் போய்கொண்டிருக்கிறது. இப்படி குளறுபடியான சூழலில்தான் நடிகர் விஜய் தனி கட்சி தொடங்கி தனது அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். சோசியல் மீடியா வாயிலாகவும் களப்பணிகள் மூலமாகவும் தமிழகம் முழுவதும் தனது கட்சியை பலப்படுத்த தொடங்கினார் விஜய். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு ஏற்பட்ட அதிக அளவிலான கிரேஸ் திமுக மற்றும் அதிமுகவினர் மத்தியில் ஒரு கலக்கத்தை கொடுக்கத்தான் செய்தது. இந்த சூழலில்தான் விஜயை குறிவைத்து அவருக்காக வழிவிரித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் விஜய் வைத்த டீல் எடப்பாடி அடிவடியிலேயே கை வைக்கும் அளவுக்கு அமையவே யூட்டர்ன் அடித்து பாஜகவுடனே கரம் கோர்த்தது அதிமுக. ஆனாலும் இன்னமும் விஜய் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பொதுவாக ஒரு தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகள்தான் ஒரு அரசை முடிவு செய்கின்ற முக்கிய அம்சங்களாக இருக்கிறது. 2011 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் கூட ஸ்பெக்ட்ரம் முன்னெடுப்புக்கு எதிராக திரண்ட இளைஞர்களால் தான் அதிமுக அப்படிப்பட்ட ஒரு மெகா வெற்றியை பெற முடிந்தது. 2021 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலின் போது பாஜக மீது இருந்த அதிருப்தியில்தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த வகையில் 2026 தேர்தலில் இளைஞர்களின் ஆதர்சமாக விளங்கும் விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் என கணக்கு போட்டார் எடப்பாடி. விஜயை பொறுத்தவரை தற்போது மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட தனித்து போட்டியிட்டால் தன் பலத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கிறார். அதனாலேயே கூட்டணி விஷயத்தில் எந்த அவசரமும் காட்டாமல் பொறுமை காக்கிறார் விஜய். இந்த நிலையில்தான் விஜயை பாஜக வளைத்து விட்டதாகவும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அதிமுக அணியில் விஜய் இடம்பெறப்போவதாகவும் தகவல் கிளம்பியுள்ளன. இந்த யூகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார் விஜய். அதனாலேயே கடந்த ஜூலை 4ஆம் தேதி நடந்த தாவேக்க செயற்குழுவில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்தும் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை விஜய்க்கு வழங்கியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விஜயின் இந்த நடவடிக்கைகளை உறுதி செய்து கொண்ட பிறகே எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை நேரில் சந்திக்கும் பணியில் இறங்கினார். இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திமுக ஒரு இக்கு வைத்து இறங்கி விளையாட ஆரம்பித்திருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில்தான் தேர்தலை சந்திப்பது தொடர்பான தனது இறுதிக்கட்ட முடிவை எடுக்கிறார் விஜய். கடைசி நேரத்தில் எக்காரணத்தை கொண்டு அதிமுக கூட்டணியில் விஜய் சென்றுவிடக் கூடாது என நினைக்கிறது திமுக. எனவே இப்போதே விஜயிடம் மறைமுக டீல் பேச துவங்கிவிட்டது. 3வது அணி என்ற எண்ணத்திலிருந்து சிறிதும் விலக வேண்டாம். இப்போதே இன்னொரு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்க நேரிடும். கட்சி பெரிதாக ஈடுபடாது. அதிமுக பலவீனமாக இருப்பதால் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். உங்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டோம். நீங்கள் நடிக்கலாம். உங்கள் படங்கள் தடையின்றி ரிலீஸ் ஆகும். அதே சமயம் கட்சி நடத்தவும் இடையூறுகளை தரமாட்டோம் என்றெல்லாம்
திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடிக்க அத்தனை சாத்திய கூறுகளும் இருந்தும் அப்போது விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக மையப்படுத்தி திடீரென உருவான மக்கள் நல கூட்டணியால் தனித்து போட்டியிட்ட அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. அதே நிலை இப்போது உருவாகி இருப்பதாக நினைக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதாவது விஜய் தலைமையில் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி அமையும் போது அது நிச்சயம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது திமுகவின் கணக்கு. சிறுபான்மையினரில் பாதிக்கு பாதி வாக்குகள் மற்றும் அரசுக்கு எதிரான வாக்குகள் விஜயை நோக்கி செல்லும். இது அதிமுகவுக்கு தான் பலவீனத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் திமுகவை பொறுத்தவரை கட்சி வாக்குகள் மற்றும் கூட்டணி கட்சி வாக்குகள் அப்படியே கொத்தாக விழுந்துவிடும் என கணக்கு போடுகிறது திமுக. அது மட்டுமல்ல, விஜயின் தாக்கத்தால் பல தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என நினைக்கிறது திமுக தலைமை. அதே நேரத்தில் விஜய் இன்னொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்கிறார். 3வது அணியால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் உள்ள பாஜக அரசு வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை என பல்வேறு வகையில் தன்னை நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் என நினைக்கிறார் விஜய். இதையெல்லாம் தவிர்க்க இறுதி கட்டத்தில் அதிமுகவுடன் கைகோர்த்து கொள்ளலாமா எனவும் மனக்கணக்கு போடுகிறார். அப்படி ஒருவேளை அதிமுகவுடன் விஜய் சேர்ந்தால் ஜே பாலிசியில் கட்சியை நகர்த்த முடிவு செய்திருக்கிறார் எடப்பாடி. அதாவது மோடி எனக்கு நல்ல நண்பர், ஆனால் கூட்டணி சேர மாட்டேன் என்பதுதான். விஜயை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் அதற்கு பாஜக கிரீன் சிக்னல் கொடுக்கும் என எதிர்பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது மட்டுமே பாஜகவின் இலக்காக இருப்பதால் கூட்டணியிலிருந்து பாஜக கழன்று கொள்ளவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்றார் போல விஜய் குறித்து அதிமுக தரப்பிலோ விஜய் தரப்பிலிருந்து அதிமுகவையோ யாரும் இதுவரை விமர்சித்தது கிடையாது. இது இறுதிக்கட்ட காய் நகர்த்தலுக்கு உதவும் என நினைக்கிறார் எடப்பாடி. 1996இல் திமுகவுடன் யாரும் கூட்டணி அமைக்க முன்வராத போது 7 சிறிய கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைத்தார் அப்போதைய திமுக தலைவராக இருந்த கருணாநிதி. ஆனால் காங்கிரஸை எதிர்த்து திடீரென தமாக உருவாக இன்னொரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவு அளிக்க குறுகிய காலத்தில் அபரிவிதமான ஆதரவுடன் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்தது திமுக. ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவால் 4 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியவில்லை. எனவே அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என பொடி வைத்து முடித்தார். இதுகுறித்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் பொதுச் செயலாளர் தேர்தல் பிரச்சாரத்திற்கான முன்னோட்டத்தை தொடங்கிவிட்டார். மக்கள் அவரை திரளாக வந்து வரவேற்கிறார்கள். இன்னும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறும். அது யார் யார் என்பது இறுதி நேரத்தில் தான் தெரிய வரும். அதுவரை என்ன தகவல்கள் வேண்டுமானாலும் பெறவும். ஆனால் அதில் உண்மையில்லை என்றார். இந்த பொங்கல் நமக்கு செம்ம கலெக்ஷன் பா என போக்கிரி படத்தில் விஜய் சொல்லுவாரே, அது ஏனோ இப்ப ஞாபகத்துக்கு வந்து போகிறது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG கோர்சஸ் 100% ஆன்லைன். at Dr. MGR Online is just a click away.